உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நாங்கள் யூரோப்பிய யூனியன் எந்த விதத்திலும் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு எங்களிடத்தில் வழி இல்லை ஈரானியர்களிடமிருந்து என்று அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் மத்திய கிழக்கு முழுவதும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவிற்கு ஐயையோ யூதர்களை என் நாட்டிற்கு கொண்டு வரவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலை உருவாகி. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அமெரிக்காவுக்கு இப்ப பெரும் சிக்கல், ஆயுதங்கள் மௌனித்து போனது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு நாள் ஒன்றுக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பிற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவிற்கான செலவை அமெரிக்கா தாக்குப்பிடிக்கவில்லை. அமெரிக்காவில் பெரும் அரசியல் நெருக்கடிகளும் இராணுவ நெருக்கடிகளும் உருவாகி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா மந்தநிலை பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறது. அதாவது இட் இஸ் சோ கால்ட் ரெசெஷன். இதன் விளைவு வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் சூஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த மேற்காசிய போரில் இந்த வாரத்தினுடைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இனி ஈரானின் மீது நாங்கள் எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார். ஈரான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அல்லது மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகள் கேட்டுக்கொண்டது இணங்க இப்படி ஒரு விஷயத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது சார்? கடைசியாக நம்ம பேசியிருந்தோம். இந்த ஒரு வாரத்தில் நடந்த அப்டேட்ஸ் என்ன சார்? ஒரு வாரத்தில் ஏராளமான அப்டேட்ஸ் இருக்குது. முதல்ல ஈரான் ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் அமெரிக்காவோடு எந்த நிலையிலும் அணு ஆயுதங்கள் என்ட்ரி செய்வதை முடியாதுன்னு ஒரு நாளும் சொல்லலை. எப்போதும் எங்களுடைய ஸ்டாண்டாக தான். எங்களுடைய உண்மையாக அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம். அது எங்களுடைய உச்சபட்ச தலைவர் இமாம் கமேனியுடைய 2008 ஃபத்வா. அணுகுண்டுகள் மனித சமூகத்துக்கு எதிரானது, அதை செய்யக்கூடாது என்று அவர் எங்களுக்கு சொன்னதுனால நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அமெரிக்கா நாங்கள் எழுதி கொடுத்ததாக வதந்தியை பரப்புகிறார்கள். அப்படி ஒரு நடவடிக்கை நடக்கவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஹெர்மூஸ் வளைகுடாவுடைய நிலை அமெரிக்காவுடைய கையை விட்டு போய்விட்டு. ஹெர்மூஸ் வளைகுடாவில் 7% வரிகளை வேறு பேரில் வசூலித்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும், மற்றொரு செய்தி இன்டர்நேஷ்னலில் 5 விழுக்காடாக நீங்கள் வசூலித்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரியான ஒரு பேச்சு அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இடையே சென்று கொண்டிருக்கிறது. அது பிரீஃபாக நான் இப்போ சொல்ல போகிறேன் தலைப்பு. இப்போது அமெரிக்கா ஏன் தோல்வி அடைந்தது என்ற கேள்விக்கு முதலில் பார்ப்போம். அமெரிக்கா 13 நாட்கள் போர் நிறுத்தத்தை நான் இங்கே பேசினேன் கடந்த முறை. அதிலிருந்து இதுவரை அமெரிக்கா தாக்கவே இல்லை. அமெரிக்கா இப்போது என்ன நடக்கிறது என்றால், அமெரிக்காவுடைய பெட்ரியட் தடுப்பு இன்டர்செப்டார், அதே மாதிரி தாட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ, அமெரிக்காவுடைய டொமஹோக்கோ, இப்படி ஏவி விடப்படுகிற ஏவுகணைகளாக இருந்தாலும் இன்டர்செப்டராக இருந்தாலும் அவர்களுடைய ஆயுத குடோன்களில் எல்லாமே காலியாகிவிட்டது. இதை நான் சொல்லலை, அமெரிக்காவுடைய டேவிட் கெய்ன் சொன்னதாக மின்னம்பலத்தில் போன வாரம் பதிவு செய்திருந்தேன். அமெரிக்காவுக்கு இப்போ பெரும் சிக்கல், ஆயுதங்கள் மௌனித்து போனது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு நாள் ஒன்றுக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பிற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவிற்கான செலவை அமெரிக்கா தாக்குப்பிடிக்கவில்லை. இந்த 6 மாதத்தில் அவர்கள் செலவழித்தது 15 லட்சம் கோடி ரூபாய். இந்த 6 மாதத்தில் அவர்கள் இழந்தது 1 ட்ரில்லியனுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே அமெரிக்காவில் பெரும் அரசியல் நெருக்கடிகளும் இராணுவ நெருக்கடிகளும் உருவாகி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா மந்தநிலை பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறது. அதாவது இட் இஸ் சோ கால்ட் ரெசெஷன். இதன் விளைவு அமெரிக்கா மக்களிடத்தில் வாங்கும் திறன் குறையக்கூடிய அளவிற்கு இன்ஃப்ளேஷன், தமிழிலே இதற்கு பேர் பண வீக்கம் என்பார்கள், விலைவாசியின் உயர்வு அதிகரிக்கின்றது. இது மட்டுமல்ல, அமெரிக்காவின் நீண்டகால கூட்டாளிகளாக இருந்து அமெரிக்காவினுடைய டாலர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மத்திய கிழக்கு சொல்லியிருக்கிறது, இனி நீங்கள் தாக்கினால் நாங்கள் உங்களை விட்டு விலகுவோம் என்பதை நேரடியாக சொல்லாமல்
மறைப்பொருளாக அமெரிக்கர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையின் விளைவாக அமெரிக்கா பல சூழ்நிலைகளில் இந்த போரை தானாக விட்டுவிட்டு கீழே விழுந்து மீசையில் மண்ணூட்டாத கதையாக ஒரு மௌன நிலைக்கு இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கிறது. இரண்டாவது டெக்னிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தா, ஈரானுடைய ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய கன்வென்ஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை தாண்டிய மிசைல் தாக்குதல்கள். இதனை எதிர்கொள்ள அமெரிக்க தொழில்நுட்பங்கள் முழுமையாக ஃபெயிலியர் ஆயிற்று. மூன்றாவதாக இந்த வாரம் அவர்கள் வலிமையாக இந்து பக்கர் கலிபாப் இன்று காலை அல்ல நேற்று நள்ளிரவு விடுத்த ஒரு வேண்டுகோளில், அமெரிக்காவை நாங்கள் நம்ப மாட்டோம், அவர்கள் மிக மோசடிக்காரர்கள், வாக்குகளை மீறுபவர்கள், ஆகவே இதற்கு புரோக்கன் உடைந்து துண்டு துண்டாக போனதற்கு அமெரிக்காவே மூல காரணம் என்பதை அறிவித்ததும் விளைவாக பல கோட்பாடுகள் அமெரிக்கா இப்போது எந்த நிலையிலும் ஓவர் கம் பண்ணுவதற்கு கன்கார்டட் பிகாஸ் ஆஃப் இந்த வெற்றியை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு ஒரு வழிவகையே தெரியவில்லை என்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அமெரிக்காவோடு இந்த போரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பார்ட்னர்களாக இருக்கிற திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு 4 நாளுக்கு முன்பு அவர் பேட்டி ஒன்றை வழங்கினார். இதுவரை இல்லாத அளவிற்கு அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்று சொல்வதை விட எனக்கும் அமெரிக்க அதிபருக்குமான ஒரு கிராக், அதாவது ஒரு கீறல் இடைவெளி அதிகரிக்கிறது என்பதை அவர் ஸ்டேட்மெண்ட்டில் உலக மக்களுக்கு முன்பு இதுவரை இல்லாமல் தற்போது ஒப்புக்கொண்ட நிலைமைக்கு அந்த நாடும் வந்து இருக்கிறது. என்ன காரணம் சார்? காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய இலக்கு ஈரானை முழுமையாக அழிப்பது தான். ஈரானை கட்டமைத்து அழிப்பது, ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு வருவது. ஹெர்மூஸை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி ஒரு நிலைக்கு ஈரானை கொண்டு வர முடியாது என்பதை நன்கு உணர்ந்த அமெரிக்க தலைமை, இராணுவ தலைமை, பென்டகன் தலைமை இப்போ அமெரிக்காவோடு ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்குள் ஒரு இணக்கம் ஏற்பட மத்திய கிழக்கில் பெரும் அழுத்தத்தை அரபு இஸ்லாமிய நாடுகள் முழுமையாக அமெரிக்கர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அதில் பாகிஸ்தானும் கத்தரும் சவுதி அரேபியாவும் திருப்பி கேட்டால் பல நாடுகளும் இணைந்து இந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் யூரோப் யூனியன். ஏன்னால் யூரோப் யூனியனிலும் சரக்கு இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இவர்களை ஒரு பேட்டை தாதாவாக உருவாக்கி வைத்திருக்கும் யூதர்களை, இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு வழிவகை தெரியவில்லை. ஆகவே தான் ஓப்பனாக அமெரிக்காவினுடைய நெருக்கமான யூரோப்பியனுடைய மிஸ்டர் அலெக்சாண்டர் ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார். நாங்கள் யூரோப்பிய யூனியன் எந்த விதத்திலும் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு எங்களிடத்தில் வழி இல்லை ஈரானியர்களிடமிருந்து என்று அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சரி, ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ யூரோப்லையும் சரி அல்லது அமெரிக்காலையும் சரி, 2 இடத்துலையுமே பொதுமக்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த வெறுப்புன்றது அதிகமாக இருக்கா? மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஜெனசைட். நீங்கள் மதம், மொழி, இனம் எல்லாவற்றையும் தாண்டி மனித இன படுகொலையை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு காரணம் நான் கொஞ்சம் பின்னால் அப்படி திரும்பி பார்த்தால் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு நாடற்ற மக்களாக வாழ்ந்தவர்கள் இந்த யூதர்கள். அதற்கு பிறகு 40களில் 2ஆம் உலகப் போரில் உலகத்தில் மிக பிறந்த இனம் ஆரியர்கள் என்று நாஜிக்கள் பெருமைக்குரியவர்கள் என்று அடல்ஃப் ஹிட்லர் தன்னை உருவாக்கி கொண்டபோது கில்லட் என்கின்ற ஒரு எந்திரத்தின் மூலம் கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு நேராக சமநிலையில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எங்கே? ஜெர்மனில். கெமிக்கல் வெப்பன்ஸ் மூலம் பலர் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்த யூரோப் யூனியனும் ரஷ்யாவும் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பாவம், நாடற்ற மக்கள், வலிமையற்ற மக்கள், நாஜிக்களால், ஆரியர்களால் படுகொலை செய்யப்படுகிற ஒரு இனத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த மக்கள் முன்வந்தார்கள். அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது சில காலங்களில் ஐரோப்பியர்களிடத்தில் இவர்கள் மீது வெறுப்பு வந்தது. யாரு? யூதர்கள் மீது. காரணம், அவர் இயேசு பிரான் மகானை படுகொலை செய்தவர்கள். அடுத்து இந்திய சமூகத்தில் மார்வாரிகள் என்று ஒரு சமூகம் இருக்கிறது அல்லவா,
அதே போன்று இவர்கள் வட்டி தொழிலை செய்பவர்கள். இவர்கள் யாரிடத்திலும் சமநிலையாக இருப்பவர்கள சாதிய ஆதிக்க மேலாதிக்கம். அவருடைய தத்துவம் என்னவென்றால், பிதா எங்களுக்காகத்தான் இந்த உலகின் அனைவரையும் படைத்தார் என்றும், தாமே பிதாவின் சமூகம் என்றும், கடவுளே எங்கள் சமூகம் என்றும், மற்ற இந்தியர்களோ பாகிஸ்தானியர்களோ அரபுகளோ யூரோப்பியர்களோ தப்பு செய்தால் கடவுள் நரகத்தில் போடுவார். ஆனால் யூதர்களாகிய நாங்கள் வி பிலாங்ஸ் டு காட், எங்களை வதைக்க மாட்டார் என்று ஒரு மேலாதிக்க நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. இது யூரோப்பியர்களுக்கு பிடிக்காமல் அதற்கு பிறகுதான் 40 காலகட்டங்களில் இவர்களை கொண்டு வைத்து இவர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த வெறுப்பை உச்சக்கட்டத்திலிருந்து இப்போ காசா படுகொலை பயங்கரம். ஒரு 85,000 பேரை பச்சிலம் பிள்ளைகளை சாப்பாடு வாங்கிட்டு ரஃபா கேட்டில் வெளியே வரும்போது சுட்டாங்க. இதை பார்த்து அமெரிக்க சமூகமும் வெறுத்தது, யூரோப் சமூகமும் வெறுத்தது, எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்து இவர்களுக்கு எதிரான மனநிலை அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் மத்திய கிழக்கு முழுவதும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவிற்கு ஐயையோ யூதர்களை என் நாட்டிற்கு கொண்டு வரவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலை உருவாக்கியிருக்கிறது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சார், எந்த பாயிண்ட்ல இப்போ ட்ரம்ப் அவர்கள் அன்னைக்கு ட்ரூத் சோஷியல்ல சொல்லியிருந்தாரு, இதற்கு மேல வந்து ஈரானின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு, எந்த பாயிண்ட்ல இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தார் சார்? அதாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கர்களுக்கு முதலாவது பிரச்சனை ஆயுத களஞ்சியத்தில் அவர்களுக்கு இல்லாத பிரச்சனை. இன்றைக்கு இல்லை, அது உண்மைதானா சார்? ஏன்னா ஒரு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது திசை திருப்பக்கூடிய ஒரு செய்தியாக இதை கசிவு விடுறாங்க அப்படின்னும் வரல. கசியை விட்டால் அவர்கள் தொடர் தாக்குதலை நடத்தலாம். தொடர் தாக்குதலை இதுவரை அவர்கள் நடத்தவில்லை. ஓகே. ஏனென்றால் நீங்கள் செய்து பாருங்கள், உக்ரைன் போரில் அவர்கள் பெரும் ஆயுதத்தை இழந்திருக்கிறார்கள். அதே போன்று 2023 அக்டோபர் 7ஆம் தேதியில் ஏராளமான ஆயுதங்களை யூதர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கக்கூடிய கொரியா மற்றும் ஜப்பானுக்கு அவர்கள் ஆயுதத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அவர்கள் ஆயுதங்களை சப்ளை. உள்நாட்டு பாதுகாப்பு இவ்வளவும் தாண்டி ஒரு டொமஹாக் ஏவுகணை ஒரு வருடத்திற்கு நீங்கள் நல்லா செஞ்சால் கூட 700க்கு மேல் செய்ய முடியாது. இந்த போரில் அவர்கள் 1800க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை இழந்ததனால் அவர்களுக்கு பெரும் சிக்கல். இப்போது அவர்கள் பலவித கம்பெனிகளை, மார்டின்கிற கம்பெனியெல்லாம் அழைத்து ஒரு வருஷத்திற்குள் அதிகமான ஏவுகணைகளை நீங்கள் செய்து தரணும் என்ற கான்ட்ராக்ட் போட்டுறதை நம்ம பத்திரிகையில் வந்தோம். இப்போ என்னன்னா, அமெரிக்கா செய்கிற போர் கன்வென்ஷனல் போர், ஆனால் ஈரான் செய்கிற போர் நவீனகால போர். ஈரான் உதாரணத்துக்கு ஒரு பெட்ரியாட்டுடைய விலை 40 கோடி, ஆனால் ஈரான் $40,000 செய்கிறார்கள். நியர் அபவுட் $1 மில்லியன் அவர்கள் செய்து விடுகிறார்கள். இதனை எதிர்கொள்ள அமெரிக்க பொருளாதாரம் நாள் ஒன்றுக்கு ஸ்பெண்ட் $1 பில்லியன் யூஎஸ், இந்திய மதிப்பிற்கு 9,500 கோடியிலிருந்து 10,000 கோடி. இதில் நடிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே தான் தவறான வழிகாட்டுதலில் அமெரிக்காவுடைய பீட் ஹெட்செட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி மைக்ரோ ரூபியோ, இப்போ அவர்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், யாருமே பொதுவெளியில் வந்து பீட் ஹெட்செட்டோ மைக் ஹுக்குபி, பீட் ஹெட்செட், மார்க்கோ ரூபியோ யாருமே பொதுவெளியில் அவர்கள் பேசுவதில்லை. காரணம், நேற்று கூட செய்தி வந்திருக்கிறது, அமெரிக்காவுடைய பீட் ஹெட்செட்டுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு பெரிய அளவிலான ரிப்ட், இடைவெளி ஏற்பட்டிருக்கு. காரணம், வரக்கூடிய நவம்பரில் எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னைக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த தேர்தலில் அமெரிக்க அதிபர் படுதோல்வியை சந்திக்கலாம் என்ற நிலையில் ஈரானுடைய மிசைல் தொழில்நுட்பத்தை, கெர்ரம் ஷோர் போன்ற கடுமையான வீச்சான தொழில்நுட்பத்தை எதிர்கொண்டு தடுக்க அமெரிக்காவுடைய ஆயுத களஞ்சியத்தில் இருப்பது 2 தான். ஒன்று பேட்ரியாட், மற்றொன்று பேட்ரியாட் உண்டு, தாடு உண்டு. இந்த 2மே செயலளித்து அவருடைய எபிகசி இருக்கு பாருங்க, ஆக்டிவ் தன்மை, அது முழுமையாக டிக்ளைன் அடைஞ்சிருக்கிறது. ஆகவே தான் அமெரிக்கா வந்து இப்பொழுது போரை. அது மட்டும் இல்லாமல் ஜோர்டானில் 600க்கும் மேற்பட்டவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அமெரிக்கர்கள் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாலே ஆடி போய்விடுவார்கள். அப்போ தான் அமெரிக்க சமூகத்தில் குரல் எழுப்புகிறது, எதற்காக நீங்கள் ஈரானை தாக்குகிறீர்கள் என்று செனட்டில் கேட்டார்கள், அமெரிக்கன் காங்கிரஸில் கேட்டார்கள்.
அவர்களுக்காக நீங்கள் உயிரிழக்க வேண்டியது எங்கள் நாட்டு மக்களை ஏற்க வேண்டியது இல்லை என்ற கேள்விதான் இப்போது அமெரிக்காவை தடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று, உக்கிர போர் நிலையை செய்ய வேண்டும். உக்கிரமான போர் நிலை செய்வதற்கு அமெரிக்காவில் வழி இல்லை. 2, பெரும் பணத்தை செலவு செய்ய வேண்டும். அதற்கான வழியும் இல்லை. 3வது, கன்வென்ஷனல் போர்ஸை தாண்டி அமெரிக்காவுடைய டேவிட் கெய்ன்ஸ் சொன்ன மாதிரி தரைப்போருக்கு அவர்கள் செல்ல வேண்டும். தரைப்போர் செல்ல ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 10 லட்சம் பேர் வேணும். எப்படி இறங்குவார்கள்? இறங்கினாலுமே ஜெயிக்க முடியுமா? வர முடியாது. அவர்கள் உயிரை கொடுப்பார்கள். இவர்கள் உயிரை கொடுக்க தயாராக இல்லை. இவர்கள் இறங்கினால் கர்க்கில் இறங்க வேண்டும். கர்க்கில் கிட்டத்தட்ட பல மில்லியன் பேரல்கள் இருக்கிறது. பற்ற வைத்து விட்டால் அனைத்தும் புசுங்கிவிடும். ஆகவே அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லை என்கிறார்கள். இப்பொழுது சற்று முன் கிடைத்த தகவல். அப்போ என்ன வழி இருக்கிறது? ஏதாவது ஹெர்மூஸில் பேசி ஒரு சமாதான தீர்வை எட்டுவதை தவிர. ஆனால் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது ஹெர்மூஸில் அவர்கள் சம்பாதித்து விடக்கூடாது என்பது. அதுதான் இப்போது பிரச்சனை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாக பதில் தந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.